ஹல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்னா, எதை ஒன்றை செய்ய வேண்டும் என்றாலும் அதை ஏன் நம்ம செய்யணுன்ற ஒரு விளக்கம் நமக்கு இருந்தால் என்ன அட்வான்டேஜ், என்ன அதனால் என்ன பயன்? ஏன் செய்யணும்னு தெரிஞ்சால் உங்களுக்கு அதனால் என்ன பயன்? சரியாக செய்வோம். ரெண்டாவது அது உற்சாகமாக செய்வோம். இதை செய்யாமல் விட்டுட்டோம்னா இது நடக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? அதனால் முதல்ல சில அடிப்படையான காரியங்களை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஒரு சிறு ஜெபம் செய்வோம். எங்கள் பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய இருதயமும் திறக்கப்படும்படியாக ஆண்டவரே, அவளுடைய மனதை நீர் திறக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை நான் ஒரு வகுப்பு மாதிரி நடத்த போகிறேன். ஸோ அதனால் நான் நிறைய கேள்விகள் என்ன செய்வேன், கேட்பேன். எதனால்? நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்றது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியுது பார்க்குறதுக்கு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சது சரியாக இருக்கலாம், சிலது தவறாக இருக்கலாம். அப்போ எது சரி எது தவறு என்பதை உறுதிப்படுத்தினா உங்களுக்கு அதில் என்ன ஆகிடும், உறுதி உங்களுக்கு இருக்கும். சரியா? ரைட். முதல்ல கேள்வி என்னன்னா, சபை குறித்த தேவனுடைய நித்தியமான திட்டம் என்ன? தேவனுடைய நித்திய திட்டம் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. தேவன் என்ன நித்திய திட்டத்தை வச்சிருக்கிறார்? நித்திய திட்டம்னா நிரந்தரமானது. என்ன தேவனுக்கு நித்தியமான ஒரு திட்டம் இருக்குது? என்னம்மா? ஒவ்வொருத்தர சொல்லலாம். ஜனங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். ரைட், ஓகே. நம்பர் 1. நம்பர் 2, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ரைட். ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுனால இவங்க சொல்ற மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்களாம் பரலோகம் போகணும். இது நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல். இதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. இது ரைட்டா தப்பான்றது பிற கடைசியில் பார்ப்போம். ஒரு வசனத்தை முதல்ல நம்ம வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களை வாசிங்களேன். நீங்கள் தயவுசெய்து, கொஞ்சம் பேர் இருக்கிறனால எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. நீங்கள் பேக் எல்லாம் கஷ்டப்பட்டு வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. வேணா அது கீழே வச்சுட்டு அழகாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. சரியா? நீங்கள் வசதியாக வச்சுக்கோங்க. சேர் கூட பக்கத்தில் எக்ஸ்ட்ரா வேணால் போட்டு வச்சுக்கோங்க. வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதா இருந்தது. திரும்பி அந்த வசனத்துல அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டும், அநேகம் பிள்ளைகள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. வார்த்தை பிள்ளை அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே. போதும். இந்த இடத்துல என்ன வார்த்தை வருது? நாம் தேவனுடைய பிள்ளைகள். பிள்ளைன்ற வார்த்தையை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், பயன்படுத்துவோம்? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைங்க இருக்குது அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே குழந்தை ஒரு 20-25 வயசு ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன? இப்போ உங்களுக்கு ஆண் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன சொல்லுவீங்க? என் குழந்தைம்பீங்க. அதே 25 வயசுல மகன்பீங்க. குழந்தைன்னு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு என் குழந்தைக்கு கல்யாணம்னு போய் கொடுப்போம், என் மகனுக்கு கல்யாணம்னு சொல்லி கொடுப்போம். அப்போ ஏன் இந்த வார்த்தையை நான் வித்தியாசப்படுத்துறேன்னா, ரெண்டும் ஒரே நபரை தான் குறிக்குது. ஆனால் ஒன்று அவருடைய வளர்ச்சி நிலையை குறிக்குது. ஆமென். ஒன்று அவருடைய வளர்ச்சி. இப்போ இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில்
நம்ம வாசித்தமே 10வது வசனம் நினைக்கிறேன். அநேகம் பிள்ளைகளை எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமா? அப்ப தேவனுடைய சித்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பிள்ளைன்ற வார்த்தை வருது, அங்கேயும் பிள்ளை. எங்க? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல நீங்க கிரேக்க வார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா டெக்கான், உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, என்ன வார்த்தை? டெக்கான்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல அநேகம் பிள்ளைகள் என்ற இடத்துல பிள்ளைன்ற இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா ஹியூஸ், அது கிரீக் வேர்டு, ஹியூஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்போ 2 இடத்துலையும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? 2 இடத்துலையும் வித்தியாசமான கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒன்று எதை குறிக்குதுன்னா குழந்தையை குறிக்குது, இன்னொன்று மகனை குறிக்குது. சரியா? மகனை குறிக்கிற வார்த்தை ஹியூஸ் என்ற வார்த்தை 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வருது. இப்போ அதை மைண்டில் வச்சுட்டு வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், ஏனென்றால் தமக்காகவும் தமாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். அப்ப தேவனுடைய சித்தம் என்னது? குழந்தைகளை இல்ல, பிள்ளைகளை. ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது குழந்தையா இருக்கிறானா, பிள்ளையா, ஐ மீன் மகனா இருக்கிறானா, குழந்தையா இருக்கிறான். அதுதான் நீங்க எல்லாம் சொன்னீங்க, ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னு. ரைட், குட். ரட்சிப்பு நடத்தினா அவங்க என்ன ஆவாங்க? கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையாவாங்க. குழந்தையாவே வச்சு கொண்டு போய் சேர்க்க சொல்லல, அவங்கள என்ன வாக்கணும்? மகனாக்கணும். உயர்த்து ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப சபை சபையினுடைய முக்கியமான வேலை என்னது? குழந்தை பெக்கிறது மட்டும் இல்ல, குழந்தை பெக்கணும். நிறைய பிள்ளைங்க வேணும் இல்ல, ஆனா பிள்ளைகளை என்ன செய்யணும்? வளர்க்கணும். வளர்ந்து அவர்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? மகிமையில கொண்டு வந்து சேர்க்கணும். இன்னொரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க இதை உள் வாங்குங்க. அதுக்கு பிறகு இன்னும் தேவனுடைய திட்டம் என்னன்றதை நம்ம பேசுவோம். சரியா? இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்கிற போது நம்ம சரீரத்தை பார்க்கும்போது நம்மளெல்லாம் குழந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளெல்லாம் என்ன சொல்லுவாங்க? பெரியவங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனா நம்ம பெரியவங்களா இல்லையான்னு எப்படி, கிறிஸ்துவுக்குள்ள பெரியவங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரியா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல். போதும், அந்த வசனத்தை கவனிங்க. சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல். அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப திரும்பியும் அதே இதுல 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியம். 7வது வசனம் வாசிங்கம்மா. 7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ரைட். இந்த வசனத்தை வாசிக்கும் போது கொரிந்து சபையை பத்தி பவுல் என்ன சொல்றாரு? சபையை நீங்க எதுல குறைவில்லாம இருக்கீங்க? எந்த வரத்திலையும் உங்களுக்கு குறைவில்லைன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே அங்க கிரியை செய்யுதுன்னு அர்த்தம் அந்த சபைக்குள்ள. ரைட்டா? ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்கிற ஒரு சபையை நீங்க பேர் கிறிஸ்தவ சபைன்னு சொல்லுவீங்களா, ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுவீங்களா? எத்தனை பேர் ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுவீங்க? ரைட்டா? சொல்லுவீங்களா? இப்ப திரும்பி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 3:1. நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி. என்னது? ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இப்ப சொல்லுங்க, அந்த சபை ஆவிக்குரிய சபையா மாம்சத்துக்குரிய சபையா? ஆவிக்குரியவர்கள் என்று உங்களோட பேச முடியல நானு. நீங்கெல்லாம் யாரு? கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைங்கள. அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆவிக்குரிய குழந்தையா இருந்தாலும் வரம் ஆப்ரேட் ஆகும். வரம் ஆவிக்குரிய வரம் எனக்குள்ள இருந்து கிரியை செய்யறதுனால நீங்க என்னைய வளர்ந்த ஆள் நினைச்சு கூடாது. நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ஒரு நபர் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்திருக்கிறாரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
அப்படின்னு கேட்டா தொடர்ந்து வாசிங்க. அது சொல்றாரு 2வது வசனத்துல இருந்து, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால். எப்படி இருக்கிறாங்க? மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால். எல்லா வரமும் இருக்குதா? எல்லா வரமும் அவங்களுக்கு இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்க. இருந்துச்சு. ஆனா இப்ப எப்படி இருக்காங்க? கிறிஸ்துவுக்குள்ள மாம்சத்துக்கு. ஏன் மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க? வாசிங்க. இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பக்கத்துல இருக்கவங்கள சும்மா ஒன்றும் கேட்காதீங்க. அப்படி திரும்பி அப்படி கண்ணை பார்த்து 2 பக்கம் பாருங்க. அப்படி முகத்தை பார்த்துட்டீங்களா? சபைக்கு வர்றவங்க எல்லாரும் அப்படி 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 கண்ணில் கொண்டு வந்துட்டீங்களா? இப்ப இந்த வசனத்தின்படி எப்படி இருக்கிறோம்? 3வது வசனம் என்ன சொல்லுது? பொறாமையும் வாக்குவாதம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு நான் சொல்லல. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து. அப்ப ஒருத்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டாரு, குமாரன் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்றது அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசுல நம்ம இப்படி எடுத்து சாப்பிடுவோம் குழந்தையா இருக்கும்போது. பெரிய வயசு ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க கூட படாம சாப்பாடு அப்படி எடுத்து அழகா எங்கேயும் படாம சாப்பிடுவோம். அந்த வளர்ச்சிக்கு ஏற்றபடி நம்முடைய செய்கை என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்கா நீங்க பெரியவன் ஆயிட்டா, அதனால நீ இப்படி சாப்பிடக்கூடாது நம்ம யாரும் சொல்றது இல்லை. நமக்கே தெரியும் நான் பெரியவன் ஆயிட்டு இப்படி சாப்பிடக்கூடாது, இப்படிதான் சாப்பிடணும்ட்டு. ஆமென். அப்ப என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது எதை வச்சு இருக்குது? பக்கத்துல கொண்டு சொல்லுங்க. வரத்தை வச்சு அல்ல, சுபாவத்தை வச்சு. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு பிரதான கட்டளை என்னது? குழந்தைகளை மட்டும் உருவாக்க சொன்னாரா, சீஷனாக்க சொன்னாரா? அப்ப சீஷன்ன்றவன் குழந்தையா இருப்பானா, வளர்ந்துருப்பணுமா? அப்ப எல்லா இடத்துலையும் எல்லாம் நான் மேட்ச் பண்ணிட்டே வர்றேன். அப்ப ஆண்டவருடைய திட்டம் என்னது? சபையில நிறைய குழந்தைங்க பிறக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த குழந்தைகள் என்ன செய்யணும்? வளரணும். அப்பதான் அவங்க மகிமையில கொண்டு அவங்களை என்ன செய்ய முடியும்? சேர்க்க முடியும். இன்னொரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் உள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நம்ம சில காரியத்தை பேசுவோம். நம்ம இப்படி நிலையை அடையணும்ன்ற ஒரு இது கிடைக்காம இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொன்னா எதுக்கு செய்யணும்னு நமக்கு தெரியாது. ரைட், எடுத்து வாசித்து பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர்ல 8ஆம் அதிகாரம் ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. சில வசனங்களை நம்ம 17வது வசனம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் தேவனுடைய புத்திரர். என்னது? தேவனுடைய புத்திரர். யாரு? தேவனுடைய புத்திரர். புத்திரர் இந்த மகன். இந்த இடத்துல ஹியூஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க லீடரா இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு தெரியணும். குழந்தைக்கு என்ன வேர்டு? டெக்கான், கிரீக் வேர்டு. டெக்கான்ற கிரீக் வேர்டு. வளர்ந்த பிள்ளைங்களுக்கு என்ன வேர்டு? ஹியூஸ். அது நீங்க உங்களுக்கு எப்படி எழுத தெரியுமா எழுதிக்கோங்க. ஹியூஸ்ன்ற கிரீக் வேர்டு. அதனால நம்ம அது கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணாட்டி கூட பரவாயில்ல. அந்த ஹியூஸ்ன்ற அந்த வேர்டு என்ன பண்ணுது? வளர்ந்த பிள்ளைங்களை குறிக்குது. ஸோ இங்க என்ன போட்டிருக்கு? மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைதனத்தில் என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இடத்தினாலே அல்ல கீழ்ப்படுவது. ரைட், போதும். நான் என்ன இங்க சொல்ல விரும்பினேன்னா, சகல சிருஷ்டியுமே எதுக்காக காத்துட்டு இருக்குது? குழந்தைகள் இல்ல, புத்திரனை பார்க்க முடிய விரும்புது. இப்ப புத்திரனை ஏன் பார்க்க முடிய விரும்புதுன்ற ஒரு உதாரணம் சொல்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் இந்த பூமியில வரும்போது தேவனுடைய குமாரனா இருந்தார், குழந்தையா இல்லை.
அவரை சிருஷ்டி வந்து ரெகனைஸ் பண்ணிச்சா? சிருஷ்டிப்புகள் அவரை ரெகனைஸ் பண்ணிச்சா? காற்றும் கடலும் ரெகனைஸ் பண்ணிச்சுல. அவர் கட்டளையிட்டோட காற்றும் கடலும் அடங்குச்சா? அப்ப அவர் தேவனுடைய குமாரன்னு இயற்கை என்ன செஞ்சு அறிஞ்சிச்சு. அதே மாதிரி நம்மளை பார்க்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற சிருஷ்டிப்புகள் இவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அறிய வேண்டும். அந்த நிலைக்கு நம்ம வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். Glory to God. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு பாத்தீங்களா? எப்படி நம்மளை ஆண்டவர் கொண்டு வரும்படி விரும்புகிறார். ரைட், இன்னொரு ஒரு சில வசனங்களை வாசிப்போம். எடுத்து வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. நிறைவேறும் போது விலங்கு நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். போதும். ஆமென். அந்த வசனத்தை நல்லா உத்து பாருங்க. 9வது வசனம், காலங்கள் நிறைவேறும் பொழுது என்ன போட்டிருக்கு? பரலோகத்தில் இருக்கிறவைகளும். அப்ப இந்த இடத்துல 2 இடத்தை பத்தி பேசுதா? ஒரு இடம் பரலோகம், இன்னொரு இடம் பூலோகம். ரெண்டும் என்ன செய்யணும்? சகலமும் கிறிஸ்துவுக்குள்ள கூட்டப்பட வேண்டும். ரைட்டா? நீங்க ஆங்கில வேதாகமத்தில் சில மொழிபெயர்ப்பில் அந்த கூட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன போட்டுன்னா ஹெட்டட் அப். ஹெட்டட் அப்னா என்னதுன்னா, பூமியில இருக்கிற பரலோகத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, பூமியிலையும் யாரு தான் ஹெட்டா இருக்கணும்? கிறிஸ்து தலையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. இப்ப பரலோகத்துல தேவனுக்கு முழு அதிகாரம் இருக்குதா? இருக்குது. பூமியில இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இன்னும் எல்லாரும் அந்த அதிகாரத்துக்கு கீழே அவர் எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பூமியில பரலோகத்துல அவர் எதிர்க்கிற ஆள் ஒரு ஆளாவது இருக்குதா? பூலோகத்தில் இன்னும் எதிர்க்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, எதிரானவர்கள் இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய சித்தம் என்னது? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவரும் சகலமும் அவருக்குள்ள கூட்டப்படணும். ரைட்டா? இப்ப பூலோகத்தில் இருக்கிறது எது? சபை. சரி, அது உங்களுக்கு புரியல. அது இன்னும் கொஞ்சம் விளக்குறேன் நான். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பாருங்களேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. 20லிருந்து. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. ஆமென். இருங்க. இந்த வசனத்தை 20, 21, 22 வாசிக்கும் போது தெளிவா உங்களுக்கு தெரியுது. இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பாரிசத்தில். வலது பாரிசம்னா வலது பக்கம் உட்கார்ந்துருக்காருன்னு நடிச்சு கூடாது. சரியா? வலது பர்சன்றது எதை குறிக்குதுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இவருக்கு ரைட் ஹேண்ட் மேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்னது? அவருக்கு ஃபுல் அதிகாரம் இருக்குது, இவருக்கு பதில் அவர் செய்யலாம். ஸோ முழு அதிகாரமும் இப்போ யார் கையில் பிதா கொடுத்துருக்கிறாரு? கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ரைட். ஆனால் அவரை பற்றி இங்கே சொல்லும்போது என்ன சொல்லுது? அடுத்த வசனம் வாசிங்கன்னா புரியும். அடுத்த வசனம் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இப்ப இயேசுவை பத்தி பார்க்கும்போது இங்க என்ன புரியுது? இப்ப என்னை பாக்குறீங்க, ரைட்டா? பாக்குறீங்க, இது வரைக்கும் பார்த்தா எதை தான் பாக்குறீங்க? இது மட்டும் தான் நானா? முழுதும். அப்ப இது யாரா? கிறிஸ்து. இது யாரு? சபை. இதுக்கு அதிகாரம் இருக்குன்னா இதுக்கு அதிகாரம் இருக்குதான்னு கேட்கிறேன். அப்ப சபை இந்த உலகத்தில் எப்படி செயல்படணும் தேவன் விரும்புறாரு? அதிகாரத்தோடு செயல்படணும் விரும்புறாரு. அப்ப சபையை அதிகார நிலைக்கு கொண்டு போக வேண்டியது, அதுக்கு தான் பூமியில சபையை வச்சுக்கிறாரு. இப்ப சிஸ்டர் சொன்னாங்க மோட்சத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு சொன்னாங்க. அது நல்ல ஐடியா தான். அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம
இறந்துட்டா நல்லது, என்ன உடனே மோட்சத்துக்கு போயிடலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவனே அவர் மேலே கூட்டிகிட்டு போகல. எங்கே தான் வச்சிருக்கிறாரு? ஏன் வச்சிருக்கிறாரு? இங்கே அவருடைய அதிகாரத்தை நம்ம செயல்படுத்துவதற்காக தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். சொல்ல, வாய் திறந்து சொல்லுங்களேன். தேவன் இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரத்தை பூமியில வெளிப்படுத்தும்படி தேவன் நம்மை பூமியிலே வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ரைட். இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்ப பல காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அப்ப தேவனுடைய நித்திய திட்டம் என்னது சொல்லுங்க? தேவனுடைய நித்திய திட்டம் என்னது அப்படின்னா, திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க. முதல்ல அவருடைய பிள்ளையா மாறணும். பிள்ளையா இருக்க, பிள்ளைனா குழந்தையா இருக்கக்கூடாது. என்னவாகணும்? புத்திரராகி அவரோடு சேர்ந்து இந்த பூமியை நம்ம என்ன செய்யணும்? பூமியில நம்ம ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. இதுதான் தேவனுடைய நித்திய திட்டம். நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறீங்க, நம்ம ஒரு நாள் ஆண்டவர் வருவாரு, நம்மளை ரகசிய வருகையில எங்க எடுத்துட்டு போயிடுவாரு? பரலத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அங்க போய் எவ்வளவு நாள் இருக்க போறோம்? எத்தனை பேர் நித்திய காலமா இருப்போம்னு சொல்றீங்க? ரகசிய வரியில இப்ப ஆண்டவர் இப்ப ரகசிய வரியில வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். வந்தா நம்மளெல்லாம் எடுத்துக்குவார் இல்லையா? எடுத்துக்குவார்ல. ரைட். எவ்வளவு நாள் அவரோட போயிருப்போம்? நித்தியமாவா? 1000 வருட அரசாட்சிக்கு திரும்பியும் 7 வருஷம் கழிச்சு நம்மள தேவன் இந்த பூமிக்கு கொண்டு வர போறாரு. ஹலோ, புரியுதா புரியலையா? திரும்பியும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய போறாரு? பைபிள் இருக்கிறதான்னு சொல்றேன். அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வன் போட்டிருக்கா. 1000 வருட அரசாட்சியில் நம்ம அவரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா? அவரோடு திரும்பி வரப்போகிறோம். ஸோ நீங்க நினைச்சுக்காதீங்க அங்கேயே போய் பெர்மனண்டா இருக்க போறோம்ட்டு. சரியா? அங்கிருந்து திரும்பி ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து இந்த பூமியை ஆளுகை செய்ய வைக்க போறாரு. அதுக்கு இப்ப நம்மளை அவர் தயார்படுத்தும்படி விரும்புறாரு. எத்தனை பேர் அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க விரும்புறீங்க? ரைட். இந்த மாதிரி திட்டம் இப்படி நம்ம அவரோடு கூட. இன்னொரு வசனத்தை வேணா வாசிங்களேன், உங்களுக்கு புரியும். யோவான் 15ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். யோவான் 15:5 வாசிங்களேன். நானே திராட்சை செடி, போதும். இதை மட்டும் வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். திரும்பிய வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நானே திராட்சை செடி, நீங்கள். ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு சொல்லுங்களேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அவர் செடி, நான் கொடி. ரைட். இன்னும் கொஞ்சம் உள்ள போங்களேன். ஓகே, சரி. இப்ப கொடி வேற செடி வேறையா? இல்ல. அப்ப நான் இப்படி யோசிக்கல. நான் சொல்ற ரைட்டான்னு பாருங்களேன். நான் கொடி, அவர் செடி அப்படின்னா நான் எப்படி பார்க்கறேன்னா, அவரில் ஒரு பகுதி நான். அவரில் ஒரு பகுதி நான். இன்னும் புரியலையா? சொல்லுங்களேன், வாய்த்தன்னு சொல்லுங்களேன். அவர்ல நான் தலை, அவர் உடம்புன்றாரு, நீங்களாம் உடம்புன்றாரு. அப்ப நான் அவரில் ஒரு பகுதியா இல்லையா? கொஞ்சம் ரைட்டா? கொஞ்சம் சொல்லுங்களேன் அதை வாய் திறந்து. அவரில் ஒரு பகுதி நான். நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடைய எலும்பில் சொல்றாரா இல்லையா? கணவன் மனைவி பத்தி பேசும்போது 2 பேரும் ஒரே மாம்சமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அது பிறகு நான் யாரை பத்தி சொல்றேன்? கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி எடுத்து வாசிங்க. இதை நம்ம நல்ல ஆழமா இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம அந்த லெவலுக்கு எழும்ப முடியும். நம்ம பல நேரத்தில் நினைக்கணும், அவரு வேற, அவரு நான் அவர் வேற, இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் அவரோடு உடன் சுதந்திரவாளியா நம்ம செயல்பட முடியாது. பிதாவாகிய தேவன் நம்மளை இயேசு கிறிஸ்துவோடு எப்படி வச்சிருக்கிறாரு? நீங்களே வேறப்பா, அவர் வேறன்னு வச்சிருக்கிறாரா? அவரோடு உடன் சுதந்திரவாளியா வச்சிருக்கிறாரு. உடன் சுதந்திரவாளின்னா என்னது? நீங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா 2 பேருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ். 2 பேரும் சைன் பண்ணாதான் பணத்தை எடுக்க. அதே மாதிரி பிதாவாகிய தேவன் நம்மளை இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரவாளிகளாய் வைத்திருக்கிறார்.
சபை நீங்க அந்த அளவுக்கு நீங்க அது நினைக்கணும். நீங்க உங்களை பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க யாரு அப்படின்னா இயேசுவினுடைய ஒரு பகுதியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ரைட். இதை இப்படி நம்ம இருக்கணும்னு எப்ப அவர் தீர்மானிச்சாரு? எடுத்து வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1:3. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எப்ப தெரிந்து கொண்டாரா? கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே. அதாவது பைபிள் எப்படின்னா சாக்லேட் மாதிரி. அப்படி ஒவ்வொரு வசனம் சாக்லேட் எப்படி அப்படியே நம்ம அந்த மாதிரி இந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 4வது வசனம். தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே. எப்ப? உலக தோற்றத்துக்கு முன்னே. ரைட். உலக தோற்றம் எப்ப வந்துச்சு? உலகம் தோன்றி எவ்வளவு நாள் ஆச்சு? சரி, 6000 வருஷமா? சரி, 2 வசனத்தை வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஓகே. ஆதியிலே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேளுங்க, எந்த ஆதி ஆதின்னு கேளுங்க. ரெண்டு ஆதி படிச்சோம் இல்லையா? எந்த ஆதி முதல் ஆதி? யோவான் 1:1, ஆதியாகமம் 1:1. ஆதியாகமம் 1:1, யோவான் 1:1. அதான் கேட்குறேன், எந்த ஆதி முதல் ஆதி? ரெண்டுமே ஒண்ணா? சரி, யோவான் 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். அது யாரை குறிக்குது? அது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. ரைட்டா? அப்ப அவர் தான் சிருஷ்டிகர். அவர் இல்லாம பூமி என்ன செய்யப்பட்டிருக்காது. அப்ப ஆதி எதுவா இருக்கணும்? அவர் இல்லாமல் பூமியை சிருஷ்டிச்சிருக்க முடியாது. அப்ப எந்த ஆதி ஆதியா இருக்கணும்? யோவான் 1:1 தான் முதல் ஆதி. ஏன்னா அவர் முதல்ல இருந்தாரு. அவர் இருந்ததுனாலதான் எது சிருஷ்டிக்கப்பட்டது. நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சுச்சம்மா? ஆதி எது? யாரு? தேவன். அப்ப ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவர் என்ன செய்யறாரு? பூமியை சிருஷ்டிக்கிறார். எஸ் ஆர் நோ? என்னை கவனிங்க, போர்டு இல்லாதனால நான் என்னை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பூமியை ஒரு குறிப்பிட்ட நாள்ல சிருஷ்டிக்கிறார். அதுதான் பைபிள் ஆதியிலேன்னு போட்டிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி தேவன் இருந்தாரா? பூமியை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் இருந்தாரா? இருந்தார். எவ்வளவு நாள் இருந்திருப்பார்? தெரியாது. ஏன்னா தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஸோ அப்ப அதை என்ன சொல்லலாம்? எட்டர்னிட்டி பாஸ்ட் அப்படின்னா கடந்த கால நித்தியம். அது எவ்வளவு வருஷம் நம்மளால சொல்ல. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள்ல எதை உண்டாக்கிட்டாரு? பூமியை உண்டாக்கிட்டார். நல்லா கவனிங்க, நல்லா அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. பூமியை உண்டாக்கிட்டார். இப்ப பைபிள் என்ன சொல்லுது? எபேசியர் 1:4. எப்ப நம்மளை தெரிந்து கொண்டார்? இந்த பூமியை உண்டாக்குன பிறகா, உண்டாக்குறதுக்கு முன்னாடியா? உலக தோற்றத்துக்கு முன்னே. அப்ப உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே, இந்த உலகம் ஒண்ணு தோன்றதுக்கு முன்னாடியே நானு தேவனுடைய மனசுல இருந்திருக்கிறேன். உள் வாங்குறீங்களா இல்லையா? உங்களுக்கு அது பரவசத்தை தரலையா? உலகத்தை தேவன் உண்டாக்குறதுக்கு முன்னாடியே நான் யாருடைய மனசுல இருந்திருக்கிறேன்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் மனசுல என்னை என்ன செஞ்சிட்டாரு? தேர்ந்தெடுத்துட்டார். நான் ஒரு குறிப்பிட்ட நாள்ல இந்த பூமியில பிறந்தேன். ஆனா அது பிறந்த அன்னைக்கல்ல என்னை பத்தி அவர் நினைச்சது. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் அவருடைய மனதில் இருந்தேன். எதுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் என்னை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னா, பூமியில அடிமையா இருக்கிறதுக்கு இல்ல, அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்யும்படி. அதைத்தான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு
ஸோ ஆதியிலிருந்தே தேவனுடைய நோக்கம் என்னது? மனுஷன் அவரோட சேர்ந்து ஆளுகை செய்ய வேண்டும். இதை முதல்ல நீங்க உள் வாங்கினா தான் நான் அந்த நிலைக்கு வரணுன்ற ஒரு 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 மோட்டிவேஷன் உங்களுக்கு, வாஞ்சி உங்களுக்குள்ள என்ன செய்யும், உண்டாகும். அப்ப தேவன் எதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்தாரு சொல்லுங்க? மோட்சத்துக்கு போய் சேர்க்கறதுன்னு சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் உண்டுதான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவரோடு சேர்ந்து நீங்கள் ஆளுகை செய்யபடி அவர் விரும்புகிறார். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்யும்படி தேவன் என்னை உலக தோற்றத்திற்கு முன்னமே தெரிந்தெடுத்தார். எத்தனை பேர் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இதை ஒன்று நினைச்சிட்டே இருந்தா போதும், நம்ம அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க உலகத்தில் இருக்கிற மக்களோட நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதுக்கு? அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்யும்படி. ரைட், இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த திட்டம் அப்படியே இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த திட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கு ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் நடக்குது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? பார்க்காமே சொல்லுங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குது? பாவம் செஞ்சாங்க. ரைட்டா? பாவம் செஞ்சுட்டாங்களா? பாவம் செஞ்சனால அவங்க தேவன் கொடுத்த மகிமையை என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க ஆளுகை செய்கிற நிலைய இழந்துட்டாங்க. அப்ப திரும்பியும் தேவன் ஆளுகை செய்கிற நிலைக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்ப அதை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இப்ப அப்ப நல்லா கவனிக்கணும். சாத்தான் பாவம் செஞ்சானா? லூசிபர் பாவம் செஞ்சானா? யாருக்கு? தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஈக்குவலா தன்னை உயர்த்தணும்னு நினைச்சான். அவனுக்கு ரட்சிப்பு இருக்குதா? இப்ப இல்ல. ஆனா நமக்கு திரும்பியும் எதனால? நம்ம மேல வச்ச திட்டத்தை அவர் மாத்தல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம மேல வச்ச திட்டத்தை அவரு மாற்றவில்லை. மீண்டுமாக நம்மை அந்த திட்டத்துக்குள் கொண்டு வரும்படி அவர் விரும்பினார். ஆனா அந்த திட்டத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கணும்? திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க. எது? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல அநேகம், அந்த வசனத்தை மறக்க கூடாது. எபிரேயர் 2:10 அநேகம் பிள்ளைகளை வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும், அந்த இது மட்டும் வாசிங்க. அநேக பிள்ளைகளை, திரும்பி அதை மறந்துடக்கூடாது. அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அப்படி மட்டும் போதும். அநேகம் பிள்ளைகளை மகிமையில். பிள்ளைன்னா அது வளர்ந்த பிள்ளைய சொல்லுது. அப்ப மனுஷன் விழுந்துட்டான். விழுந்து போனதுனால வந்த விளைவு என்ன? மனிதன் விழுந்து போனதுனால் வந்த விளைவு என்ன? முதல்ல அவனுக்குள்ள மரணம் வந்துச்சா? இந்த பழத்தை சாப்பிட்ட நீ சாகவே. அந்த மரணம் எங்க ஏற்பட்டுச்சு? அவனுக்குள்ள எங்க ஏற்பட்டுச்சு? அவன் உடனே அப்படி செத்து விழுந்துட்டானா? ஆத்மால நடந்துச்சா? ஆவியில நடந்துச்சா? சரீரத்தில் நடந்துச்சா? சரி, எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த இடத்துல எத்தனை வார்த்தை வருது? ஆவி, ஆத்துமா, சரீரம். சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஆவின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்ப வாங்க சகரியா 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகரியா 12:1. சகரியா 12:1. இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து, எதை விரித்து? வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவி அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. சரி, இந்த இடத்துல 3 வார்த்தை வருதா? முதல்ல வானம், பூமி, மனுஷனுடைய ஆவி. அப்படித்தானே போட்டிருக்கு? மனுஷனுடைய ஆவி. ரைட். இப்ப நல்லா கவனிங்க.
இப்போ பூமி எடுத்துக்கோங்க. பூமி வந்து ஒரு கிரகம் இல்லையா, ஒரு பிளானட். அது நீங்கள் வந்து இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தா தெரியாது. ஒருவேளை நீங்கள் வந்து இதை விட்டு நீங்கள் வெளியே ஒரு ராக்கெட்டில் கொஞ்சம் ஒரு பல ஆயிரம் கிலோமீட்டர் மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா பூமியும் நம்ம எது மாதிரி தெரியும், உருண்டையாக தெரியும். எங்கே இருக்குது அந்த பூமி உருண்டை? எங்கே இருக்குது? வானத்தில் இருக்குது. இருக்குதா? அப்போ வானத்தில் எதை கொண்டு வைக்கிறார் ஆண்டவர்? பூமியை கொண்டு வந்து வைக்கிறார். ரைட்டா? பூமியில் யாரை கொண்டு வந்து வைக்கிறாரு? மனுஷனை கொண்டு வைக்கிறார். ஆனால் மனுஷனை எதை பற்றி பேசுது? ஆவியை பற்றி பேசுது. ரைட்டா? நல்லா கவனிங்க. அப்போ இந்த மனுஷ ஆவி இப்போ எதுக்குள்ளே இருக்குது? என்னுடைய சரீரத்துக்குள்ளே இருக்குது. இப்போ என்னுடைய சரீரத்துக்குள்ளே என்னுடைய ஆவி இருக்குது. நான் எங்கே இருக்கிறேன்? பூமியில் இருக்கிறேன். பூமி எங்கே இருக்குது? வானத்தில் இருக்குது. ரைட். இப்போ வானம் இல்லைன்னா எது இருக்காது? பூமி இருக்க முடியாது. பூமி இல்லைன்னா எது இருக்க முடியாது? நான் இருக்க முடியாது. நான் இல்லைன்னா எது இருக்க முடியாது? எனக்குள்ள ஆவி இருக்க முடியாது. எனக்குள்ள ஆவி இல்லைன்னா என்ன பிரச்சனை? எத்தனை பேர் சொல்றீங்க நான் தான் தேவன் வாழும் இடம்னு? நீங்க தேவன் வாழும் இடமா இல்லையா? தேவனும் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. 5:17 இல்லை, 17 இல்லை, 6:17. எத்தனாவது வசனமா? 6:17. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். நல்லா கவனிங்க. இது முக்கியமான சத்தியத்தை நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எவ்வளவு தூரம் வேலை செய்யணும்ன்றது உங்களுக்கு புரியும். மனுஷனை எவ்வளவு ஆண்டவர் மதிப்பா வச்சிருக்கிறாரு, நம்ம எவ்வளவு வேலை இருக்குதுன்னு உங்களுக்கு அப்பதான் புரியும். நல்லா கவனிங்க. நீங்க என்னுடைய ஆவி தேவன் வாழும். எத்தனை பேர் என்னுடைய ஆவி தேவன் வாழும் இடம்னு சொல்றீங்க? நான் உங்களுக்குள் வாசம் பண்ணி சொல்றாரா? வாசம் பண்ண உங்களுக்குள்ள குடியிருப்பேன்றாரு. சொல்றாரா? நம்ம பரிசுத்தாவினுடைய ஆலயமா? அப்ப நமக்குள்ளதான் அவர் குடியிருக்கிறாரு. அப்ப நம்ம குடியிருக்கிற இடம் இது. நம்முடைய ஆவிக்குள்ள அவர் குடியிருக்கிறாரு. நம்முடைய ஆவிக்குள்ள தேவன் குடியிருக்கிறார். இப்ப சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க, அப்ப புரியும். ஏன்னா அப்படியே என்னை பாக்குறீங்க. ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல போங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. ரோமர் 8. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுத்தார். இந்த இடத்துல 2 ஆவியை பத்தி படிக்கிறோமா? 2 ஆவின்ற வார்த்தை வருதா? ஒரு ஆவி எதை குறிக்குது? இல்ல, நல்லா பாருங்க. ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே. அப்ப ஒரு ஆவி எதை குறிக்குது இந்த இடத்துல? பரிசுத்த ஆவியை குறிக்குது. இன்னொரு ஆவி எதை குறிக்குது? மனுஷனுடைய ஆவியை குறிக்குது. அப்ப தேவன் எங்க இருந்து தான் நமக்கு சாட்சி கொடுக்கிறாரு? நீ என் பிள்ளைன்னு என்னுடைய ஆவிக்குள்ள இருந்து. எஸ் ஆர் நோ? அப்ப தேவன் வந்து வாழும் இடம் எது? என்னுடைய ஆவி. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் ஆவியா இருக்கிற எனக்குள் வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். சரி, அப்ப வாழும் இடம் எது? என்னுடைய ஆவி. சரியா? இந்த ஆவிக்குள்ள அவர் எப்ப வந்தாரு? என்னுடைய ஆவிக்குள்ள அவர் எப்ப வந்தாரு? விழுந்து போன நிலையிலையா, ரட்சிக்கப்பட்ட பிறகா? எடுத்து வாசிங்க, அப்படியே வச்சுக்கோங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் 3:6. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். வெயிட். இங்கேயும் 2 ஆவி வருதா? 2 ஆவி வருதா? அந்த இதுக்கு முன்னாடி எந்த வசனம் வாசனம்? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 16லயும் 2 ஆவியை பத்தி படிச்சோமா? இங்க 2 ஆவி இருக்குதா? இந்த ஆவியை சொல்லுங்க. ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். எந்த ஆவியினால் எந்த ஆவி பிறந்துச்சு? மனிதனுடைய ஆவி பிறந்துச்சு. அப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஆவியினால நம்ம ஆவியின் பரிசுத்த ஆவியானவரால நம்ம ஆவி பிறந்ததுனால இப்ப நம்ம என்னவா மாறி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளையா மாறி இருக்கிறோம். நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ஆவியான தேவனால என்னுடைய ஆவி பிறந்ததுனால நான் இப்ப தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். எனக்குள்ள இருந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப ரட்சிக்கப்படும் போது ஃபர்ஸ்ட் எதை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறாரு? ஆவிய.
இதனால் இதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ போர்டு இருந்தால் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய ஆவி தான் எந்த நிலையில் இருந்துச்சு? பாவம் செஞ்ச போது மரித்த நிலையில் இருந்தது. அந்த மரித்த நிலையில நம்ம இயேசுவை விசுவாசித்த பொழுது நம்முடைய ஆவிக்குள்ள அவர் தன்னுடைய ஆவியை அனுப்பிச்சு மரித்து போயிருந்த நம்முடைய ஆவி அவர் என்ன செஞ்சிட்டாரு? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கீங்க? அப்படி உயிர்ப்பிக்கப்பட்டதுனால இப்ப என்ன நடந்துச்சு எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்துல, யோவான் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நம்ம யாரால பிறந்திருக்கிறோம்? இப்ப எத்தனை பேர் இங்க தேவனால பிறந்திருக்கீங்க? தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவனால் நாம் பிறந்திருக்கிறோம். எது பிறந்துச்சு? நம்முடைய ஆவிதான் பிறந்துச்சு. பிறந்ததுனால நம்ம ஆவிக்குள்ள நமக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுது? நான் தேவனுடைய, எனக்கு தெரியுது. என்னுடைய நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க உட்கார்ந்துருக்கிற நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவீங்க. எப்படி சொல்றீங்கன்னா, ஆமா நான் உள்ள எனக்குள்ள ஒரு சாட்சி இருக்குது. அந்த உள்ள சாட்சி சொல்றது யாருன்னா, உள்ள இருக்கிற ஆவியானவர் நீ தேவனுடைய பிள்ளைன்னு எனக்கு சாட்சி சொல்றார். எத்தனை பேருக்கு அந்த சாட்சி இருக்குது? இருக்குதா? எல்லாரும் சொல்ல முடியாது நான் தேவனுடைய பிள்ளைன்னு. பக்கத்தில் கேளுங்களேன், உங்களுக்கு சாட்சி இருக்குதா? கேக்குதா? உள்ள இது எப்ப வந்துச்சு? மறுபடியும் பிறக்கும் போது. எப்படி எப்ப வந்துச்சு? மறுபடியும் பிறக்கும் போது. ரைட். இப்ப கேள்வி என்னன்னா, சபைக்குள்ள வர்ற அத்தனை பேரும் மறுபடியும் பிறந்திருக்காங்களா? நீங்க எப்படி மறுபடியும் பிறந்தீங்க? ஒருத்தர் மறுபடியும் பிறக்கணும்னா என்ன செய்யணும்? இதான சுவிசேஷம். ரைட்டா? சொல்லுங்க. ஒருத்தர் மறுபடியும் பிறக்கணும்னா என்ன செய்யணும்? இல்ல, பரிசுத்த ஆவியானவரால் பிறக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரால் பிறக்கணும்னா என்ன செய்யணும்? சரி, எடுத்து வாசிங்க. சரி, நம்ம கத்துக்க தான் வந்திருக்கிறோம். ஒன்று, நான் உங்களுக்கு கேள்வி எதுக்கு கேட்குறேன்னா, அப்பதான் நீங்க ஒரு பதிலை தேடுவீங்க. சரியா? ரைட். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம எதனால 7ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. கிருபையினாலே. எத்தனாவது வசனம் அது? 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். போதும். எதனால? கிருபையினால. சொல்லுங்க, நான் சொல்றத சொல்லுங்க. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ரைட். நீங்க ஒருவேளை மேத்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, கிருபை கூட்டல் விசுவாசம் = ரட்சிப்பு எழுதிக்கோங்க. கிருபை கூட்டல்னா பிளஸ், விசுவாசம் ஈக்குவல் இல்லையா, சமம். என்னது? ரட்சிப்பு. சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட என்ன வேணும்? கிருபை வேணும். அடுத்தது என்ன செய்யணும்? கிருபை யார் பக்கத்திலிருந்து வருது? விசுவாசம் யார் பக்கத்திலிருந்து வரணும்? நம்ம சைட்ல இருந்து வரணும். ரைட். இப்ப ரட்சிக்கப்படணும்னா என்னன்னு விசுவாசிக்கணும். எத்தனை பேர் இயேசு எனக்காக மரித்தார் அப்படின்னு விசுவாசிச்சா நம்ம ரட்சிக்கப்பட முடியும்? ரைட். நீங்க சொன்னது சரியான பதில். ஆனா 50% தான் சரியான பதில். எத்தனை %? எடுத்து வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை அப்படியே நல்லா பாருங்க. நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக. அந்த எழுப்பப்பட்டதுன்றது மறந்துடக்கூடாது. எழுப்பப்பட்டதுன்றது எதை குறிக்குது? உயிர்த்தெழுதலை குறிக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை குறிக்குது? இருக்கிறார். ரைட். அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வசனங்களை வாசிங்க.
இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. நல்ல கவனிங்க. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தாய். அப்பனா எனக்காக இயேசு மரித்தார்னு மட்டும் விசுவாசிக்கிறது இல்ல, உயிரோடு எழுந்தார்னு விசுவாசிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் போங்க. உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஏன் உயிரோடு எழுந்தார்னு விசுவாசிக்கணும்ன்றதை நான் பிற சொல்றேன். ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சரி, இயேசு எனக்காக மரித்தார்ன்றது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம், ரைட்டா? எனக்கு பதிலாக அவர் மரித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரிச்சார். அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? சப்ஸ்டிடியூஷன். எனக்கு பதிலாக, சப்ஸ்டிடியூஷனல் டெத், எனக்கு பதிலாக அவர் மரித்தார். இப்ப கேள்வி, இயேசு உங்களுக்கு பதிலாக மட்டும்தான் மரித்தாரா? எடுத்து வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில், ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன புரியுது பாருங்க. வசனம் பிளாக் அண்ட் ஒயிட்ல தானே இருக்குது, வாசிங்க. நான் இப்ப இதை வாசிக்கும் போது நீங்க என்ன பார்க்கணும்னு விரும்புறேன்னா, உங்களையும் இயேசுவையும் நினைச்சு பாருங்க. இதுல அப்ப சிலுவையில மரிக்கும் போது ஒரு பக்கம் எனக்கு பதிலாக மரிச்சிருக்கிறாரு, இன்னொரு பக்கம் அவர் மரிக்கும் போது நானும் அவரோட மரிச்சிட்டேன். எஸ் ஆர் நோ? இது வரைக்கும் புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இயேசு எனக்கு மட்டும் சிலுவையில் அவர் மரிச்சாரு. அவர் மரிக்கலைன்னா எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. ஆனா அவர் மட்டும் மரிக்கல, அவரோடு சேர்ந்து என் பழைய மனுஷனும். எதனால மரிக்கணும்? என் பழைய மனுஷன் அவரோட. ரைட்டா? ரைட். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம பழைய மனுஷன் மரிச்சாச்சா? மரிச்சதோடு நின்னாச்சா? அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? இயேசு உயிர்த்தெழுந்தார், நம்ம உயிர்த்தெழுந்தோமான்னு கேட்குறேன். இல்லை, நான் கேட்குறேன். நீங்கள் சொல்கிற ஆன்சர் ரைட்டா தப்பான்னு இப்போ சொல். இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் மட்டும் எழுந்தாரா, நம்மளும் எந்திரிச்சோமான்னு கேட்குறேன். மற்றவங்களாம் என்ன சொல்கிறீங்க? எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம். ஐ திங்க் நம்மை அவரோடு எழுப்பி, எத்தனாவது வசனம் அது? 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துக்கு பக்கத்தில் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி போட்டிருக்கா? நம்மை அவரோடு எழுப்பி உங்களோட உன்னதங்களிலே உட்கார அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எத்தனை பேர் எனக்காக அவர் மரித்தார்ன்றதை விட இது பெரிய செய்தின்னு நினைக்கிறீங்க? இது பயங்கரமான செய்தி. இது என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், நன்றி. அதனால பாவ மன்னிப்பு எனக்கு கிடைச்சிச்சு. ஆனா பாவ மன்னிப்பு மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா அது போதாது. எனக்குள்ள என்ன வரணும்? தேவனுடைய ஜீவன் வரணும். எனக்குள்ள எது வரணும்? ஜீவன். எப்படி வந்துச்சு? அவர் எப்போ உயிர்த்தெழுந்தாரோ அவரோடு நான் உயிர்த்தெழுந்த பொழுது இப்பொழுது எனக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்குது. எடுத்து வாசி பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். முதற் பிறந்தவர் யாரு? கிறிஸ்து. அவர் முதற் பிறந்தார், நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அவர் முதற் பிறந்தார், நாம் அவரோடு சேர்ந்து மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் நம்ம உயிரோடு எழுந்திருக்க முடியாது, மறுபடியும் பிறக்கவே. நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கோம், அது ஓகே. ஏன்னா அவர் எனக்காக மரித்தனால என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கோம். ஆனா எனக்கு மறுபிறப்பு கிடைச்சிருக்காது.
மறுபிறப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதல் மிக மிக முக்கியமானது. அதனாலதான் நம்ம இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பத்தி ரொம்ப அதிகமா சொல்லணும். ஏன்னா உயிர்த்தெழுதல் தான் நம்மை அவரோடு பிறக்க வைக்கிறது, அவருடைய ஜீவனை நமக்குள் கொண்டு வந்து வைக்கிறது. எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப என்னென்ன விசுவாசிக்கணும்? நானு எனக்காக அவர் மரித்தார், அவரோடு நானும் மரிச்சேன், அவரோடு நானும் அப்படின்னு விசுவாசிச்சு அதை வாயினால சொன்னால் ரட்சிக்கப்படுவீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப விசுவாசம்ன்றது பொதுவான விசுவாசம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டோம். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? எனக்கு சுகம் இல்லாமல் இருந்துச்சா, நான் சர்ச்சுக்கு வந்தேனா, நான் இயேசு சுகம் கொடுத்தாரா, நான் விசுவாசிச்சேனா? ரைட், விசுவாசிங்க. என்னென்னு விசுவாசிங்க? இயேசு சுகம் கொடுக்குறோன்னு விசுவாசித்தோம். இயேசு சுகம் கொடுக்குறோன்னு விசுவாசம் மறுபடியும் பிறக்க வைக்காது, மறுபடியும் பிறக்க வைக்காது. இயேசு கடன் பிரச்சனையிலிருந்து தீர்க்கிறவர், உண்மையை தீர்க்கிறாரு. அது அவங்க ஆத்மாவை, அவங்க ஆவியை உயிர்ப்பிக்காது. அவங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படணும்னா இயேசு எனக்கு பதிலாக மரித்தார், நானும் அவரோடு மரித்தேன், உயிரோடு எழுந்தேன் அப்படின்னு வாயினால நீங்க விசுவாசித்து அறிக்கை செஞ்சாதான் உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படும். எத்தனை பேர் இதை வச்சு நான் சொல்லும் போது என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் உண்மையிலேயே மறுபடியும் பிறந்துட்டாங்களான்னு உறுதி செய்யப்பட வேண்டியது மிக மிக அவசியம். பக்கத்தில் இவங்களை பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் பிறந்துட்டான்னு நீயே யூகிச்சுக்காதன்னு சொல்லுங்க. ஏன்னா பல நேரத்தில் ரெகுலரா சபைக்கு வர்றதுனால வருவாங்க. எப்படி கோயிலுக்கு போறாங்களோ, இந்து கோயிலுக்கு போறாங்க, அதே மாதிரி நீங்களும் வருவாங்க அங்க. ஏன்னா இது ஒரு மதமா மாத்திட்டாங்க நிறைய பேர். கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்துவம் என்பது கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாக வாழ்வது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஸோ அதனால நான் என்ன மீன் பண்ண விரும்புறேன்னா, முதல்ல சபைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? மறுபடியும் உண்மையிலே பிறந்துட்டாங்களான்னு உறுதிப்படுத்தணும். அப்படின்னா அவங்களுக்கு சரியான சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லணும். சரியான சுவிசேஷம் என்னது? இயேசு உனக்காக மரித்தார், அது மட்டுமல்ல நீயும் அவரோட மரிச்சுட்ட, அவரோட சேர்ந்து நீ என்ன செஞ்சுட்ட. இதுதான் முழு காஸ்பல். அப்பதான் அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் உள்ள நுழைவாரு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரைட், இப்ப பிறந்தாச்சு. இந்த பிறப்பு எங்க நடந்துச்சு? நம்ம சொன்னோம் ஆவி ஆத்மா சரீரம்னு 3 சொன்னோம் இல்லையா? இந்த பிறப்பு எங்க நடந்துச்சு? சரீரத்தில் நடந்துச்சா, ஆத்மாக்குள்ள நடந்துச்சா, ஆவிக்குள்ள நடந்துச்சா? கண்டிப்பா ஆவியில தான் நடந்துச்சு. எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நல்லா கவனிக்கணும், இங்க இந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க. பழையவைகள் ஒளிந்து போயின, ஒளிந்து போயின, ஒளிந்து போயின, எல்லாம் சொல்லுங்க. அதை ஒரு தடவை சொல்லுங்க. எல்லாம் மறக்கக்கூடாது, வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த இடத்துல புதிதாகிறதுனாலே அப்படின்னா இது முடிஞ்சிருச்சா இல்லாட்டி நடந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தமா? நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் இவர் சொன்னது ஆன்சர் கரெக்டான ஆன்சரு. புரிஞ்சுச்சா? எது நடந்துட்டு இருக்குது? மனம் புதிதாகிறது நடக்குது. கொஞ்சம் புரியுதா? எது புதுசாயிருச்சு? 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொன்னோம்? ஆவி. ஆவி எல்லாம் புதுசாயிருச்சு. ஆனா எது இன்னும் புதுசாகல? மனம். மனம் எங்க இருக்குது? நமக்குள்ள. மனம் நமக்குள்ள எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்குதா இல்லையா? மனம் இருக்குதாமா? எங்க இருக்குது? இங்கயா? எங்க
இருக்கு. யாருக்காவது மனம் எங்க இருக்குன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. பிரெயினை காமிக்கலாம், மூளையை காமிக்கலாம், மனதை காமிக்க முடியாது. எஸ் சார் நோ. ஆனா இருக்குதா? இருக்குது. எங்க இருக்குது? என்னுடைய ஆத்மாவுக்குள்ள இருக்குது. எதுக்குள்ள இருக்குது? ஆத்மாவுக்குள்ள இருக்குது, ஆவிக்குள்ள இல்ல. எது புதுசாயிருச்சு? எது புதுசாகணும்? உங்களுக்கு புரியுதா? ஒண்ணு புதுசாயிருச்சு, ஆவி புதுசாயிருச்சு. எது புதுசாகணும்? ஆத்மாவுக்குள்ள இருக்கிற மனம் புதிதாகணும். அப்ப ஆத்மா இன்னும் புதிதாகல. மனம் புதிதான ஆத்மா புதிதாகும். எஸ் ஆர் நோ? ரைட். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த சரீரத்துக்கு மீட்பு எப்ப வரப்போகுது? பக்கத்தில் கொண்டு சொல்லுங்க. மறுரூபம் ஆகும்போது. எப்ப? ரைட். இப்ப பக்கத்தில் இருக்கவங்களை நல்லா உத்து பாருங்களேன். போன வருஷம் அவர் எப்படி இருந்தார், இந்த வருஷம் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். போன வருஷம் மாதிரியே இந்த மாதிரியே இருக்கிறாரா, மாறி இருக்கிறாரா? மாறி இருக்கிறாரா? கொஞ்சம் ஒருவேளை தலைமுடி வெள்ளையா இல்லாமல் இருந்தது, வெள்ளையா இருக்கலாம். தோல் சுருக்கம் விழுந்திருக்கலாம், முடி விழுந்திருக்கலாம். அப்ப இது என்ன செய்யுது? டீகிரேட் ஆகிட்டே இருக்குதா? இது டீகிரேட் ஆகுதா? டீகிரேட் ஆகுதா? ஆகலையா? ஆகுது. ஆனா ஒரு நாள் இது என்ன ஆகும்? மறுரூபம் ஆகும். எத்தனை பேர் மறுரூபம் ஆகும்போது சொல்றீங்க? ஆமே. மறுரூபம் ஆன பிறகு இந்த மாதிரி வயசாகிறதெல்லாம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. அது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அது இன்னும் நடக்கல நமக்கு. ஆனா ஒரு நாள் அது நடக்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பு அப்படின்னு சொல்றது, மறுபடியும் பிறக்கிறதுன்றது முழுசுமா எங்க நடந்துருச்சு? ஆவிக்குள்ள நடந்துருச்சு. எல்லாம் புதிதாயிட்டது. ஆனா புதிதானது அங்க மட்டும் நிக்க கூடாது. எங்க பரவி வரணும்? ஆத்மாவுக்குள்ள பரவி வந்து எதுக்குள்ள பரவணும்? சரீரத்துக்குள்ள பரவணும். பவுலுக்கு சரீரத்துல பரவி வந்துருச்சுன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பாம்பு கடிச்சுச்சா? என்னாச்சு? செத்துட்டாரா? ஏன்னா உள்ள இருக்கிற அந்த ஜீவன் இந்த சரீரத்தை பாதுகாக்க வல்லமுள்ளதா இருக்குது. ஹலோ, நமக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குதா? இப்ப நீங்க உங்க மனம் சரியா புதுசாச்சுன்னா, உங்க மனம் நல்லா புதுசாச்சுன்னா, உள்ள இருக்கிற ஜீவனை கொண்டு உங்க சரீரத்தையும் தேவன் பலப்படுத்த வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. எடுத்து வாசித்து பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 8:11 வாசிங்க சீக்கிரமா. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. வெயிட். யார? மரித்தோரிலிருந்து. யார? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எது? இந்த சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அடிக்கடி பலவீனமாயிடுறோமா? ஆகாம இருக்கிற வாழ்க்கை இருக்குது. சரீரத்தில் சுகத்தோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது. எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறேன் நானு? இதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்படிலாம் நம்ம வாழ்ந்தாதான் நம்ம மற்ற மக்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கும். கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்களேன், கவலைப்படுறீங்களான்னு கேளுங்க. எத்தனை பேர் கவலைப்படுறீங்க? பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிங்களேன். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ரைட். இது ஆலோசனையா இல்லாட்டி இப்படிதான் வாழணும்னு சொல்றாரா? இது ஆலோசனையா இப்படிதான் வாழணும்னு சொல்றாரா? இப்படிதான் வாழணுன்றாரு. சரி, அப்படியே வச்சுக்கோங்க. கரெக்ட் நீங்க சொன்னது. யோவான் 14:1 என்ன சொல்லுது?
உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. வெயிட் சாக்லேட் சாப்பிட்றோம். உங்கள் இருதயம் எப்படின்னு கேளுங்க, பக்கத்துல எப்படின்னு கேளுங்க. கலங்கிடுறோமா? பிரச்சனை வரும்போது கலங்குறோமா? சரி, அடுத்த கேள்வி, நீங்க தேவனுடைய பிள்ளையான்னு கேளுங்க. ஆனா கலங்கிடுறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளால நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையில் வரக்கூடிய ப்ரெஷர்ஸ், அழுத்தங்கள்ல நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டும் மனம் முறிவடைகிறது இல்லை. நெருக்கப்பட்டும் நாங்கள் மனம் முறிவடைகிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் வளர்ச்சி நிலையை காமிக்குது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஸோ அந்த நிலைக்கு நம்ம சபையை கொண்டு வரணும்னா எங்க மாற்றத்தை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தணும்னா, ஆவியில மறுபடியும் பிறந்தாச்சு, அடுத்தது அந்த ஆவியை வளர வைக்கணும். அது இருக்கட்டும், அது அப்படி எங்க பிரச்சனை இருக்குதுன்னா, மனம் என்ன செய்யல, இன்னும் புதிதாகல. ரைட். செவ்வாய்க்கிழமை பயணம் போகலாமா? ஊருக்கு போகலாமா? என்னம்மா சிரிக்கிறீங்க? போகலாமா? முக்கியமான காரியத்துக்கு போகும்போது நடுவில் பார்த்தீங்களா, நான் ஒன்றுமே சொல்ல, நான் லைட்டாக அப்படி சொல்ல, அதுக்குள்ள பூனைன்ட்டாங்க அவங்களே. பூனை குறுக்கில் போகலாமா? சொல்லுங்கம்மா. சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு பயம் இருக்குதா? அப்படின்னா என்ன ஆகல? மனம் புதிதாகல. ஸோ நம்ம என்ன எதுக்காக இந்த காரியங்களை நம்ம இங்கே செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, எப்படி அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு வர்றது. அது நீங்க பிரசங்கத்தின் மூலமா செய்ய முடியாது, சரியா? ஏன்னா இயேசு கிறிஸ்து சீஷர்களை உருவாக்குறதுக்கு திரளான ஜனங்களுக்கு அவர் பேசினார். ஆனா அதே நேரத்தில் கொஞ்சம் பேரோட தனியா அது ஒரு குழுவா வச்சிருந்தாரா? 12 பேர். அந்த 12 பேருக்குள்ள 3 பேர் வச்சிருந்தாரா? ஸோ அப்படித்தான் சீஷர்களை நம்ம உருவாக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்கே ஒரு பெரிய கூட்டம் வச்சு நம்ம சபையை நடத்தினா மட்டும் போதாது, அது வேணும். ஆனால் அது போக ஒவ்வொருத்தனும் கிறிஸ்துவுக்குள்ள தேறினவனா மாறுவதற்கு நமக்கு என்ன வேணும்? எத்தனை பேர் அப்படி இருந்து நான் வளரணும்னு விரும்புறீங்க? அந்த நிலையை சபையை அடையணுமா? அடையணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன் உங்களை மட்டும் கூப்பிட்டுருக்கு? ஏன் எல்லாரையும் கூப்பிடல? நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறனோ அந்த அளவுக்கு தான் இன்னொருத்தரை நான் என்ன செய்ய முடியும். அப்போ வளர வேண்டிய ஆள் யாரு? நீங்க. ரைட். வளரணும்னா என்ன செய்யணும்? பக்கத்தில் கொண்டு சொல்லுங்க, நேரத்தை கொஞ்சம் கொடுக்கணும். எத்தனை பேர் வளர விரும்புறீங்க? வளர விரும்புறீங்க? சரி, வளர விரும்பணும். ஆண்டோடைய திட்டம் என்னது? மகிமையில பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறது. பிள்ளை என்னது? குமாரர்களை. நம்மள குமாரரும் குமார்த்திகளுமா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? வளர வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் முடியுமா? கலங்காமல் இருங்கள் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் முடியாத ஒன்றை இயேசு சொல்லியிருப்பார் என்றால், வேதம் சொல்லும் என்றால், வேதத்தை எழுதின தேவன் அநீதி உள்ளவர். என்ன செய்ய முடியாத செய்ய சொல்றாருல்ல. அப்ப வேதத்தில் சொல்லப்பட்டதை நம்மளால செய்ய, அப்படின்னா அடுத்த கேள்வி எப்படி வரணும்? என்னால ஏன் செய்ய இல்லை அப்படின்னு கேட்டு எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டா, நீங்க கத்துக்கிட்டு அதை செய்யும் போது என்ன நிலைக்கு வருவீங்க? வளர்ச்சி நிலைக்கு வருவீர்கள். வளர்ச்சி நிலைக்கு வர வர நீங்க என்னவா மாறுறீங்க? இயேசுனுடைய இந்த சிருஷ்டிகளாம், சுத்தி இருக்கிற சிருஷ்டிகளாம் உங்களை பார்த்து இவங்க யாருன்னு தெரிஞ்சிடும். தேவனுடைய புத்திரர் என்று அவர்களுக்கு தெரியும். கர்த்தர் நம்ம எல்லாரும் அந்த நிலையை அடையும்படியாக அவர் விரும்புகிறார். அதனால இன்னைக்கு நான் மெயினா இப்ப சொல்ல விரும்பினது என்னது? நீங்க நம்ம எல்லாரும் வளர்ச்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இப்ப இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ரைட். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி
8:30 கரெக்டாக முடிச்சிடுறேன். உங்களை யாரும் லேட்டாக நான் அனுப்ப மாட்டேன், கரெக்டாக முடிச்சிடுவேன். ஏன்னா நானும் ரொம்ப தூரம் போகணும். சரியா? ரைட். நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம், நமக்கு தெரிஞ்ச வசனம் 16வது வசனம். யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வெரி குட். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். ரைட். நித்திய ஜீவன் ஒரு வார்த்தை இருக்குதா இந்த வசனத்துல? எப்ப பெறுவோம்? நித்திய ஜீவனை எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம் கேட்கிறேன். மற்றவங்க சொல்லுங்க, சொல்லுங்க. மற்ற இதுக்கு பதில் சொல்லிட்டு அப்படி நினைக்கிறது. சரி, நித்திய ஜீவன் என்னது? பரலோக வாழ்வு. ரைட். எடுத்து வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். வெயிட். எல்லாரும் அந்த வசனத்தை பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தந்திருக்கிறார் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? அதான் கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? தந்திருக்கிறார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டேன். அது என்னது? கடந்த காலம். அப்ப தந்திருக்கிறார்ன்றது என்னது? கொடுத்துட்டாரு. ஹலோ, நமக்கு தேவன் என்ன கொடுத்துட்டாரு? இனிமேல் இல்ல, கொடுத்தாச்சு. அடுத்த வசனம். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். அப்ப அந்த ஜீவன், நித்திய ஜீவன்றது யாருடைய ஜீவன்? அது இந்த வசனத்துல இருக்குது, அவருடைய குமாரனுடைய ஜீவன். அப்ப எனக்குள்ள என்ன இருக்குது? இப்ப இயேசுவினுடைய ஜீவன். இல்லாட்டி அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம் தெளிவா இருக்கு பாருங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப எனக்குள்ள என்ன இருக்குது? யாருடைய ஜீவன்? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குது. அதனாலதான் நமக்கு பேரு கிறிஸ்தவங்க. கிறிஸ்துவின் ஜீவனை உடையவன் தான் கிறிஸ்தவன். எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இப்ப இருக்குது. எத்தனை பேருக்கு அது பெரும் மகிழ்ச்சியா இருக்குது? புரிஞ்சுட்டீங்களா? நீங்க இன்னும் அப்படியே முகம் அப்படியே, கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள இருக்குது. சொல்லுங்க, கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. திரும்பி சொல்லுங்க. இது வேணுமா இல்லாட்டி ஒரு 10 கோடி ரூபாய் வேணுமா? உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் வீடு கிடைக்கும். நித்திய ஜீவன் இருக்கு. நித்திய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவனை உடையவனே ஜீவனுடையவன். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அம்பானிலாம் ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, நெஞ்சில தட்டி சொல்லுங்க. அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குது. அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனும், சொல்லுங்க, அவருடைய ஜீவன் இருக்கிறனால அவருடைய தன்மை எனக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் தன்மை ஆண்டவர் எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் கத்துக்கிட்டு எது மறுரூபமாகணும். அப்ப காலையில் எந்திரிச்சோன்னே என்ன நினைக்கணும்? சரீரம் பலவீனமான நோ சரீரம் உள்ள ஜீவன் இருக்குது, உள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். கொலோசியர் 1:27. கொலோசியர் 1:27. விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. என்னது ஐஸ்வர்யம்?
அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஐஸ்வர்யம் எது? ஐஸ்வர்யம் எது? ஐயோ, வாயை திறந்து சொல்லுங்களேன். மகிமையின் ஐஸ்வர்யம் யாரு? கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறார். ரைட்டா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எந்த இடத்துல போய் நிக்கிறேனோ அவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறதுனால அந்த இடத்துக்குள்ள தேவ பிரசனம் இருந்தே தீரும். நம்ம பல நேரத்தில் ஆண்டவர் உங்க பிரசனத்தை தாங்க, நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்க வந்துட்டு உங்களுக்குள்ள யார் வந்துட்டு இருக்கா? தேவன் இருக்கிறார். அப்ப என்ன இருக்குது? தேவ பிரசனம் அங்க இருக்குதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேருக்குள்ள தேவ பிரசனம் இருக்குது? சொல்லுங்க. எனக்குள்ள தேவ பிரசனம் இருக்குதுன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறாரு. ஒவ்வொரு பின்னாடி அப்படி திங்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்ம மைண்ட் என்ன செஞ்சு புதிதாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு முறை கூட இது நல்ல மறுரூபம் ஆயிடுச்சுன்னா உங்க ஜபமே மாறிடும். ஆண்டவரே தராட்டி என்னை அனுப்பாதீங்க. அது பழைய ஏற்பாட்டு ஜபம். புதிய ஏற்பாட்டு ஜபம் என்னது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறாரு. பழைய ஏற்பாடு கண்டிப்பா வேணும், நிழல். ஆனா புதிய ஏற்பாடு என்னது? நிஜம். நமக்குள் கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி என்னென்ன பகுதியெல்லாம் உள்ள மாறுறதுக்கு நான் 2 விதத்தில் இதை சொல்ல விரும்புகிறேன். இது நான் சொல்றது இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இந்த கற்றுக் கொடுத்தல நீங்கள் கற்றுக்கொண்டு எப்படி இதை மற்றவங்களுக்கு சொல்றது. இப்போ நான் கொஞ்சம் பிரசங்கம் மதியம் போகிறேன், டீச்சிங் மதியம் போகிறேன். ஆனால் மற்ற இடத்துல நம்ம கற்றுக் கொடுக்கும்போது இப்படி கற்றுக் கொடுக்கறது இல்லை. அவங்கள நல்லா கலந்து உரையாட பேச வச்சு அவங்கள சிந்திக்க வச்சு அவங்களுக்குள்ள என்ன செய்யணும்? உள்ள செலுத்தணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ அப்படி ஒரு காரியத்தை நம்ம வர்ற நாட்களில் இன்னும் தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.